வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. பத்திய குழம்புன்னு சொல்லக்கூடிய இந்த மிளகு குழம்பு பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்குங்க. ஒரு கரண்டி போட்டாலே நல்லா ஒரு தட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த மிளகு குழம்புல இன்னைக்கு ஒரு சின்ன ட்விஸ்டோட நம்ம முருங்காய் போட்டு பண்ண போறோம். ஸோ முருங்காய் ஃபிளேவரோட மிளகு குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். முருங்கைக்காய்க்கு பதிலாக நீங்க பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த குழம்பு பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பண்ணி வச்சிட்டீங்கன்னா 2லேருந்து 4 நாளைக்கு கெட்டு போகாம சூப்பரா இருக்கும். பட் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த குழம்பு ஒரு கரண்டி சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். குழம்பு பண்றதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போறோம். அந்த பேஸ்ட்டுக்கு தான் நம்ம சில பல சாமான்களை வறுத்துக்க போறோம். 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிட்டு அது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துருங்க. பொடி பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் தான் நல்லா வாசனையா இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லி விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும். அதே மாதிரியே நீங்க வறுக்கிற பாத்திரமும் நல்லா அடிகனமான பாத்திரமா இருக்கணும், அப்பதான் கருகாம இருக்கும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனா ரோஸ்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, மல்லி விதைகள், பெருங்காயம் சேர்த்துக்கும். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி பொரியும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். பிளஸ் நம்மளோட குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துடலாம். மிளகு குழம்புன்னு சொல்லும் போது மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கணும், அப்போதான் டேஸ்டியா இருக்கும். லைட்டா அப்படியே வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல பாத்தீங்கன்னா மிளகோட காரம் தான் நிறைய இருக்கணும், மிளகாவோட காரம் கம்மியா இருக்கணும். அதனாலதான் மிளகு ஜாஸ்தியாகவும் மிளகா கம்மியாகவும் சேர்த்திருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பருப்புலாம் நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்க கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலேயே லைட்டா பொரியட்டும், அப்பதான் பச்சை வாசனை இல்லாம இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது அப்படியே ட்ரையா பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நைஸா அரைப்படும். இப்போ இந்த விழுதை ஒரு ஓரமா வச்சிடுங்க. நம்ம குழம்புக்கான முருங்காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விழுதை யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமா மாறணும். இது கூடவே ஒரு சின்ன கட்டி அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல பெருங்காய வாசனை பார்த்தீங்கன்னா தூக்கலா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்ப பருப்பு இன்னும் கருகாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்காய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு விரல் அளவுக்கு 2 முருங்காய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயே முருங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம முருங்காய் வேக வச்சு எடுத்துக்க போறோம். நீங்க இந்த முருங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு விட்டீங்கனாலே போதும், முருங்காய் வெந்துடும். அப்பப்போ தண்ணி இருக்கான்னு மட்டும் திறந்து பார்த்துட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. முருங்காய் வேகும் போதே ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். அந்த காலத்துலயும் பண்ற இந்த குழம்புல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டெலிவரி ஆயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த குழம்பு பண்ணி கொடுப்பாங்க. கோல்டு வர மாதிரி இருந்தா, இல்ல வயிற்றுல ஏதாவது ப்ளோட்டிங், அஜீர்ணம்லாம் இருந்தா இந்த குழம்பு நீங்க பண்ணி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முருங்கைக்காய்க்கு பதிலா நீங்க நிறைய பூண்டு சேர்த்து கூட பண்ணலாம். இல்லைன்னா முருங்காய் பூண்டு எதுவுமே இல்லாம பிளெயினா மிளகு குழம்பு பண்ணிக்கலாம். நல்லா திக்கா பண்ணி மேல எண்ணெய் மிதக்க இருந்ததுன்னா நீங்க வெளியே ஒரு நாள் வச்சா கூட கெட்டு போகாது. டிராவல் எங்கேயாவது பண்றீங்கன்னா கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். இப்ப முருங்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கணும். 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு புளியை நல்லா கசக்கிட்டு புளி தண்ணியை சேர்த்துருங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். விழுதை சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு நல்லா திக்காயிடும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்க புளி தண்ணியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த குழம்பு திக்கா பண்ணிப்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா தண்ணியா பண்ணிப்பாங்க. ஸோ உங்க வீட்டு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் சாதத்தை கூட தொட்டு சாப்பிடும் போதுமே இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு ஒண்ணு கூடி வரட்டும். இந்த குழம்பு ஆற ஆற உங்களுக்கு திக்காயிட்டே போகும். கடைசியா அணைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்தீங்கன்னா அந்த காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு
ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்குற இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் எம்மியான முருங்கைக்காய் மிளகு குழம்பு ரெடி. நல்ல வெறவெறையான சாதத்தில் போட்டு கலந்து சுட்ட அப்பளம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க. மழை காலத்துல இந்த மாதிரி குழம்பு பண்ணி சாப்பிடும்போது நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.